Hello students, 11th standard கான ஒரு ஸ்டடி பிளான் பார்க்க போறோம். குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கானது சயின்ஸ் குரூப்கான ஒரு ஸ்டடி பிளான். அதாவது பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் பார்க்க போறீங்க. குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கானது. குவார்டர்லி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செப்டம்பர் 15 வரையும் கம்மிங் மண்டேல இருந்து செப்டம்பர் 15 வரையும் உங்களுக்கு 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் சொல்ல போறேன். ஸோ டெய்லி ஸ்டடி பிளான். ஓகே, ஸோ டெய்லி நீங்க என்னென்னலாம் படிச்சீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஸ்டடி பிளான்ல பார்க்க போறோம். அதே போல மிட்டமோட போர்ஷனை உங்களுக்கு வந்து ஒரு 15 to 20 டேஸ்க்கு கழிச்சு தான் உங்களுக்கு நான் போர்ஷனாக கொடுத்துருக்கேன் ஸ்டடி பிளான்ல. ஸ்டார்டிங்ல வந்து நம்ம குவார்டர்லிக்கான அதாவது படிக்காத புது லெசன்ஸை நம்ம படிக்கிற மாதிரி பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது தான் எனக்கு இன்னும் அதிகபட்சமாக உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு நிறைய வேலை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஹைப்புன்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ கல்வி விஜி ஃபேமிலியை நீங்கள் மேலே கொண்டு வரணும், க்ரோத் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரையும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 50,000 நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களால தான். இந்த ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியா நீங்க கொடுப்பீங்க நான் நம்புறேன். அந்த 50 டேஸ்க்கான மெகா ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் வாங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளான் 2025 to 26 குவார்டர் எக்ஸாம்ஸ்க்கான ஸ்டடி பிளான் பார்க்க போறோம். 50 டேஸ்க்கானது சயின்ஸ் ஸ்ட்ரீம்கானது. முதல்ல சிலபஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பார்க்கலாம். தமிழில் உங்களுக்கு 3 இயல் வருது, இங்கிலீஷில் 3 யூனிட்டு, மேக்ஸில் ஃபஸ்ட்டு 6 சாப்டர் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் எக்ஸசைஸ் கவுண்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஒரு 40 எக்ஸசைஸ் வருது மேக்ஸை பொறுத்த வரையும். பயாலஜியில் பயோ பாட்னியில் 8 சாப்டர் இருக்குது, பயோ ஜுவாலஜியில் 7 சாப்டர், டோட்டலாக 15 சாப்டர் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 10 சாப்டர் இருக்குது, ஃபிசிக்ஸில் ஒரு 6 சாப்டர் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் 1 2 3 4 6 7 8 11 12 அதாவது டோட்டலா 9 சாப்டர் இருக்கு. ஸோ போர்ஷன் பார்த்தீங்கன்னா குவார்டர்லிக்கு ஹெவியாக தான் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டடி பிளான் பிரகாரம் படிக்கும் பொழுது ஈஸியாக வந்து போர்ஷனை கவர் பண்ண முடியும். இதில் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல, அப்படியே கண்டினியூ பண்ணி படிச்சுக்கிட்டே போங்க. ஐயோ நான் வந்து 2 நாள் ஸ்கிப் பண்ணிட்டேன், 1 வீக் ஸ்கிப் பண்ணிட்டேன், நான் இப்போ தான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஃபீலே பண்ணாதீங்க. எங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 மார்க்ஸ் தான் உங்களுக்கு மிஸ் ஆகுமே தவிர 100% நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஐயோ 50 டேஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம 50 டேஸ் படிக்கல, நம்ம இப்போ தான் 30 டேஸில் இருக்கோம், 40 டேஸில் இருக்கோம், நான் 5 டேஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. எந்த டைம் நீங்கள் அந்த பிளான் பார்த்து படித்தாலும் கண்டிப்பாக நான் கொடுத்த பிளானை எல்லாமே கரெக்டாக படிக்க பாருங்கள். 100% உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 28th ஜூலை அதாவது கம்மிங் மண்டே உங்களுக்கு இந்த பிளான் ஸ்டார்ட் ஆகுது. 15th செப்டம்பர் இது முடியுது. ஏன்னா 18th வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் இருக்கும் இல்லையா? ஸோ 16 17 அந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ரிவைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எக்ஸாம் போவோம். ஸோ 15 வரையும் நம்ம பிளான் போட்டுக்கலாம், டெய்லி ஸ்டடி பிளான். ஸோ 28th ஜூலை கெமிஸ்ட்ரி 11th லெசன், மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.1 3.2. 29th ஜூலை பயாலஜியில் பயோ பாட்னியில் 4th லெசன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் 6th லெசன் படிங்க. 30th ஜூலை பயோ பாட்னியில் 4th லெசன், அதாவது அந்த ஆல்ரெடி 4th லெசன் நம்ம படித்தோம் இல்லையா, அதோட பேலன்ஸை கவர் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 6th லெசனோட பேலன்ஸை கவர் பண்ணுறீங்க. ஜூலை 31st பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸோட சாப்டர் 3 கவர் பண்ணுறீங்க. மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.3 3.4 படிக்கணும். ஆகஸ்ட் 1 ஃபிசிக்ஸில் சாப்டர் 3க்கான பேலன்ஸை கவர் பண்ணுறீங்க. அதாவது 31st ஜூலை படிச்சிருப்பீங்க இல்லையா, அதோட பேலன்ஸ் கவர் பண்ண போறீங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ்ல 3rd யூனிட் ப்ரோஸ் படிக்க போறீங்க. அடுத்து ஆகஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 7th லெசன், அதுக்கு அடுத்தது பயோஜுவாலஜியில் 6th லெசன். ஃபர்ஸ்ட் அதாவது 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க, பயோஜுவாலஜி நிறைய இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு படிச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 3ல பயோஜுவாலஜியோட செகண்ட் பார்ட் 6th லெசன் படிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 8th லெசன் கவர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆகஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா 11th லெசன் பேலன்ஸ், அதாவது கெமிஸ்ட்ரியோடது. ஆல்ரெடி இங்கே கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஜூலை 28. அதில் ஏதாவது பேலன்ஸ் விட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கவர் பண்ணிடுங்க பேலன்ஸை. அதுக்கு அடுத்தது 7th லெசன் கெமிஸ்ட்ரியில் படிக்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் படிக்க ஆரம்பிச்சிருங்க.
அது 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அதை பார்ட் 1 பார்ட் 2ன்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் படிச்சுக்கிறோம். மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.5 கவர் பண்ணுங்க. ஆகஸ்ட் 5ல் மேக்ஸில் 3.5ம் 3.7ம் படிக்கிறீங்க. ஆகஸ்ட் 5 அன்னைக்கு மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.6 3.7ஓட பேலன்ஸ் 6ம் 7ம் முடிச்சுட்டு பேலன்ஸ் வேறு என்ன இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணிடுறீங்க. ஆகஸ்ட் 6 தமிழில் இயல் 3ல் குருவினா சிறுவினா அது ஃபுல்லாக பார்க்குறீங்க. மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.8 கவர் பண்ண போகிறீங்க. 7th ஆகஸ்ட் பயோசுவாலஜியில் 7th சாப்டரோட பார்ட் 1 பார்க்க போகிறீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் 6th சாப்டர் 7th சாப்டர் 8th சாப்டர் ஆல்ரெடி முடிச்சிருப்போம். அதோட பேலன்ஸை ஒரு ரிவைஸ் கொடுத்துக்கோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.9 கவர் பண்ணிக்கலாம். 8th ஆகஸ்ட் கெமிஸ்ட்ரியில் 3rd சாப்டர் பார்ட் 1 படிக்க போகிறோம். மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.10 கவர் பண்ணிக்கலாம். 9th ஆகஸ்ட் கெமிஸ்ட்ரியில் 3rd சாப்டர் ஆல்ரெடி பார்ட் 1 முடிச்சிங்களா, அதோட பேலன்ஸ் பார்ட் 2 கவர் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.11 கவர் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 10ல் ஃபிசிக்ஸில் 4th சாப்டரில் பார்ட் 1ம் மேக்ஸ் 3rd சாப்டரில் பேலன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, 3rd சாப்டர் ஃபுல்லாக பேலன்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணிடணும். ஏன்னா 3rd சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஆகஸ்ட் 11ல் பயோசுவாலஜியில் 7th சாப்டர் பார்ட் 2 கவர் பண்ணுறோம். ஆல்ரெடி பயோசுவாலஜியில் பார்ட் 1 முடிச்சிருக்கோம். ஸோ இதை பார்ட் 2 பேலன்ஸ் இங்கே கவர் பண்ணிக்கிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஞ்சம் அதுக்கு ரொம்ப கேப் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் மற்ற மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு இல்லையா, ஸோ அதனால் பயோசுவாலஜி இங்கே கொண்டு வந்துட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 9th லெசன் படிக்க ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸில் 3rd லெசன் அதாவது 3rd சாப்டரில் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 3rd சாப்டர் ஃபுல்லாக பக்கவாக முடிச்சுக்கோங்க. 12th ஆகஸ்ட் தமிழில் இயல் 3ல் நெடுவினா கடிதம் கட்டுரை அந்த முடிஞ்ச வரை இயல் 3ல் இருக்க எல்லா போர்ஷன்ஸுமே கவர் பண்ண பாருங்க. ஆகஸ்ட் 13ல் கெமிஸ்ட்ரியில் 4th லெசனில் பார்ட் 1 கவர் பண்ணுறீங்க. மேக்ஸில் 4.1 எக்ஸசைஸ் கவர் பண்ணிக்கிறீங்க. ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 4th சாப்டரில் பார்ட் 2 கவர் பண்ணுறீங்க. ஏன்னா பார்ட் 1 வந்து ஆல்ரெடி 13th ஆகஸ்ட் பார்க்குறோம் இல்லையா, அதோட பேலன்ஸை நம்ம பார்ட் 2 வந்து 14th ஆகஸ்ட் கவர் பண்ணிக்க போகிறோம். அடுத்து மேக்ஸில் 4.2 எக்ஸசைஸ் கவர் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 15th பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 3rd யூனிட் போயம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.3 பார்த்துக்கோங்க. 16th ஆகஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 10th லெசனும் பயோ பாட்னியில் 5th லெசன் பார்ட் 1. 5th லெசனில் உங்களுக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 5th லெசன் பார்ட் 1 பார்த்துக்கலாம். மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.4 கவர் பண்ணிக்கோங்க. 17th ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 4th சாப்டர் பார்ட் 2 கவர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆல்ரெடி பார்ட் 1 முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறத பார்ட் 2 கவர் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் 4th சாப்டர் பேலன்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு ரிவைஸ் கொடுத்துக்கோங்க. 18th ஆகஸ்ட் தமிழில் இயல் 4ல் குருவினா சிறுவினா இது ஃபுல்லாக எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. குருவினா சிறுவினா பயோபாட்னியில் 5th லெசனோட பார்ட் 2 அதாவது ஆல்ரெடி பார்ட் 1 முடிச்சிட்டோம். 5th லெசன் அதோட பேலன்ஸை பார்ட் 2 கவர் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9th லெசனும் 10th லெசனும் முடிச்சிருப்பீங்க. அதில் என்ன பேலன்ஸ் சொச்சம் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து பேலன்ஸை முடிச்சுக்கோங்க. 19th ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.1 கவர் பண்ணுறீங்க. தமிழில் இயல் 4 முழுமையாக கவர் பண்ணிடுங்க. அந்த நெடுவினா படிக்கும் போதே கட்டுரை கடிதம் என்ன இருக்கோ முடிஞ்ச வரை அங்கே ட்ரை பண்ணுங்க. அடுத்து 20th ஆகஸ்ட்ல மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.2வும் இங்கிலீஷில் 3rd யூனிட்ல சப்ளிமெண்டரி ரீடரும் அதோட கிராமர் பார்ட் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க 3rd யூனிட்டோடது. 21st ஆகஸ்ட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.3 கவர் பண்ணிக்கிறீங்க. ஃபிசிக்ஸில் 5th சாப்டர் பார்ட் 1 ஃபுல்லாக பார்க்குறீங்க. அதோட பேலன்ஸ் வந்து நம்ம பார்ட் 2 கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபிசிக்ஸ் வந்து ஒரு பெரிய சாப்டர் இல்லையா, ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளால் ஒரே நாளில் அதை கவர் பண்ண முடியாது. கூட நம்ம மேக்ஸும் படிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து அதை 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 22 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.4ம் ஃபிசிக்ஸ் 5th சாப்டர் பார்ட் 2வும் படிச்சுக்க போகிறோம். ஆகஸ்ட் 23 கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசன் 1, 2 இது ரெண்டுமே படிங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து மிட் டர்முக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ 2 லெசன்ஸை படிச்சுக்கோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. பயோ பாட்னியில் வந்து 6th லெசன் பார்த்துக்கோங்க. கூட கெமிஸ்ட்ரியோட 7th லெசனும் படிக்க பாருங்க. ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் லெசன் 3 and 4 ரெண்டுமே ரிவைஸ் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் மிட் டர்முக்கு முடிச்சிருப்பீங்க. பயோபாட்னி ஸ்டூடெண்ட்ஸு 7th லெசன் படிக்க பாருங்க. கெமிஸ்ட்ரியில் 7th லெசனை கவர் பண்ணுங்க. ஆகஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.1ம் ஃபிசிக்ஸில் 6th சாப்டரில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு கவர் பண்ணிக்கோங்க. அதோட பேலன்ஸை அடுத்த நாள் 26th ஆகஸ்ட் ஃபிசிக்ஸ் சாப்டர் 6 வந்து பார்ட் 2 கவர் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.2 அன்னைக்கு கவர் பண்ணிக்கலாம். 27th ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.3 முடிக்கிறோம் மேக்ஸில். கெமிஸ்ட்ரியில் 8th லெசன் படிக்க போகிறோம்.
அதே மாதிரி ஆகஸ்ட் 28 பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எக்ஸசைஸ் 6.4 பார்க்குறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் 5th லெசனும், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயோ பாட்னியில் 8th லெசன் கவர் பண்ணிக்கோங்க. 29th ஆகஸ்ட் மேக்ஸில் 6th சாப்டரோட பேலன்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் 8th லெசன் கவர் பண்ணிக்கோங்க. 30th ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 6th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 5 லெசன் ஃபுல்லாக அதில் என்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதில் பேலன்ஸ் என்ன கவர் பண்ணாமல் இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கவர் பண்ண பாருங்க. பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் 7th சாப்டர் பேலன்ஸ் என்ன வச்சிருக்கீங்களோ அதை இங்கே கவர் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 31 மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.1 கவர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி மிட்டம்க்கு படித்தது தான். ஸோ அது கூடயே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கெமிஸ்ட்ரி 12th லெசனும் இங்கிலீஷில் யூனிட் 2ம் ரிவைஸ் கொடுக்க போகிறீங்க. ஏன்னா இங்கிலீஷ் யூனிட் 2ல ஆல்ரெடி மிட்டம்க்கு பார்த்தது தான். செப்டம்பர் 1 மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.2ம் கெமிஸ்ட்ரியில் 12th லெசன் ஆல்ரெடி நீங்கள் வந்து 31 ஆகஸ்ட் பார்த்துருக்கீங்க. அதோட பேலன்ஸை 12th லெசன் இங்கேயும் கவர் பண்ண போறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நான் அந்த இடத்துலையும் கொஞ்சம் பேக்லேயும் வந்து 12th லெசன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடம் வந்து உங்களுக்கு வேற சப்ஜெக்ட் ஏதாவது படிக்கணும்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் யூனிட் 2ஓடது பேலன்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 2ல ஃபிசிக்ஸில் சாப்டர் 2 கவர் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.3. செப்டம்பர் 3ல ஃபிசிக்ஸ் சாப்டர் 1ம் இங்கிலீஷில் யூனிட் 1ம் மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.4ம் இதெல்லாம் படிங்க. செப்டம்பர் 4 வந்து தமிழ்ல இயல் 4ல இருக்க கட்டுரை, கடிதம், முடிஞ்சா மொழியாலும் மொழியோடு விளையாடு அதையும் இங்க படிக்கிற பாருங்க. இல்ல அப்படின்னாக்கா இந்த பாணயம், பாராட்டுக அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்க முடிஞ்சா பார்த்துக்கோங்க. மேக்ஸ்ல 2.1, 2.1, 2.2, 2.3, 2.4 இந்த 4 எக்ஸசைஸ்ல ஏதாவது பேலன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் ரிவைஸ் பண்ண பாருங்க. செப்டம்பர் 5 பயோசுவாலஜில 5th லெசன் கவர் பண்ணிடுங்க. தமிழ்ல இயல் 2 முழுமையா படிக்க ட்ரை பண்ணுங்க. செப்டம்பர் 6ல மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 2.5 பாருங்க. பயோசுவாலஜியில் 4th லெசன் கவர் பண்ணுங்க. செப்டம்பர் 7ல ஃபிசிக்ஸில் சாப்டர் 1 to 6 பேலன்ஸ் போர்ஷன் கவர் பண்ணிக்கோங்க. அதை வந்து பேலன்ஸ் இருக்கிறத நான் பார்ட் 1 கொடுத்துருக்கேன். மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.6 கவர் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 8 பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் லெசன் 3ல கெமிஸ்ட்ரி 12th லெசன். கெமிஸ்ட்ரி 12th லெசனுக்கு நிறைய நாள் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே படிக்காத போர்ஷனை அங்கே கவர் பண்ண பாருங்க. மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.7 கவர் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 9 பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.8ம் 2.9ம் கவர் பண்ணிக்கோங்க. பயோசுவாலஜியில் 2nd லெசன் கவர் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 10 ஃபிசிக்ஸ் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரையும் இருக்க லெசன்ஸில் ஏதாவது பேலன்ஸ் நம்ம படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதை ஆல்ரெடி பார்ட் 1 உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதோட பார்ட் 2 இங்கே கவர் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் 2.10, 2.11 ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிட் டேர்முக்கு நம்ம இதை பார்த்துட்டோம், சரிங்களா? அதே மாதிரி செப்டம்பர் 11 பயோசுவாலஜியில் லெசன் 1 நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி படித்த லெசன்ஸ் தான். கெமிஸ்ட்ரியில் 12th லெசன் பேலன்ஸ். ஆல்ரெடி இந்த 12th லெசனுக்கு நான் உங்களுக்கு நிறைய இடத்துல 12th லெசன் கொடுத்துருக்கேன். சம் மிஸ்ஸிங் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போறீங்க, படிக்காததை அங்கே சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1, 1.2 கவர் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 12ல பயோ பாட்னியில் லெசன் 3யும் கெமிஸ்ட்ரியில் 2nd சாப்டரும் கவர் பண்ண போறீங்க. மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3, 1.4 பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 13ல பயோ பாட்னியில் லெசன் 2ம் இங்கிலீஷ் யூனிட் 1ல பேலன்ஸ். ஆல்ரெடி இங்கிலீஷ் யூனிட் 1 படிச்சிருப்பீங்க, அதோட பேலன்ஸ் இருக்கிறத இங்கே கவர் பண்ணுங்க. இல்லை நான் முடிச்சுட்டேன்றவங்க மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.5 பாருங்க. செப்டம்பர் 14 பயோ பாட்னியில் லெசன் 1ம் கெமிஸ்ட்ரியில் லெசன் 1ம் மேக்ஸில் ஃபுல் 1 மார்க்ஸும் படிங்க. செப்டம்பர் 15 தமிழ் ரியல் 1ல இருக்க பேலன்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ படிக்காதது எதாக இருந்தால் பேலன்ஸை முடிச்சுட்டு ஒரு ரிவைஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. தமிழ் யூனிட் 1ல மேக்ஸில் பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன்ஸ் என்னென்னலாம் முடிக்காமல் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே கவர் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ செப்டம்பர் 15 வரையும் நம்ம 50 டேஸ்க்கு வந்து பிளான் போட்டிருக்கோம். ஸோ குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிறது 18th செப்டம்பர் டு 26th செப்டம்பர் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளானில் நம்ம வந்து கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 15 வரையும் உங்களுக்கு நான் பிளான் கொடுத்துருக்கேன். வெரி 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பெஷலான ஒரு மெகா ஸ்டடி பிளான். இதை அலட்சியமாக விட்டுறாம இதை அழகாக ஃபாலோ பண்ணுங்க. இல்லை நான் இப்போ தான் பார்த்தேன், ஒரு 10 days மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, ஸோ 1 week மிஸ் ஆயிடுச்சு, என்னால் வந்து படிக்க முடியாமல் போயிடுச்சு, ஸோ நான் இப்போ தான் ஒரு 20 days கழிச்சு பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, எந்த டேட்டில் பார்க்குறீங்களோ அந்த டேட்லேருந்து நான் சொன்ன போர்ஷனை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நான் வந்து எல்லா சப்ஜெக்டும் டிவைட் பண்ணி கொடுத்ததுனால
கொடுத்தனால கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. 11th பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன சாப்டர் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் நியூவாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். அதே போல் கல்வி விஜி சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைப்னு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்து கல்வி விஜி சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரையும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டிவால தான் நான் இன்னைக்கு வந்து 51,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் முடிஞ்சது. ஆல்ரெடி விஎல் கிளாஸஸ் போச்சு அப்படின்ற ஒரு பெரிய மன வருத்தத்தில் இருந்தேன். அதிலிருந்து மீண்டு கொண்டு வந்ததே முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான். இதே சப்போர்ட்டிவை கடைசி வரையும் கொடுங்க. பல வருடங்களா யூடியூப் சேனல்ல நான் இருக்கேன், ஆனால் எனக்கு சரியான growth இல்லாமல் இருக்கு. அதுக்கு காரணம் என்னோட ஒரு செயலா இல்லை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸோட செயலான்னு தெரியாது. ஆனால் கல்வி விஜி சேனலை பொறுத்தவரையும் இதில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் பெரிய அளவில் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு உதவியும் இந்த ஒரு நன்றியும் கண்டிப்பாக கடைசி வரையும் உங்களுக்கு உண்மையாக எல்லா இம்பார்ட்டண்ட்டும் கொடுத்து குவார்ட்டர்லிக்கான மாடல் கொஸ்டின் பேப்பரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். இதே போல் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுக்க மறந்துடுறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th வாட்ஸ்அப் சேனலும் டெலகிராமும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸு மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு அதில் தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதை விட முக்கியம், நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.